வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதல் அப்படின்னாவே கெட்ட வார்த்தையாக பார்க்குறாங்க. குழந்தைங்க காதலிக்க கூடாதுன்னு முட்டுக்கட்டை போடுறாங்க. காதல்னு என்னன்னு தெரியாம நாடக காதல்னு பேசுறாங்க. ஆனால் அன்பின் ஒரு அவதாரம் தான் காதல். அன்பின் இன்னொரு அவதாரம் பக்தி. இந்த காதலும் பக்தியும் பைத்தியக்காரத்தனமாக நடக்கும். நம்மளுக்கு அதை முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒதுங்கி நின்று பார்க்கக்குள்ள கண்டிப்பா அது பைத்தியக்காரத்தனம் தான். பக்தியிலையும் பைத்தியக்காரத்தனமாக செயல்படுவாங்க. காதலர்களும் அதே மாதிரி தான் செயல்படுவாங்க. இப்ப நம்ம காதல் இல்லறத்துக்கு அடிப்படையானது. அதனால தான் 10 பொருத்தம் பார்த்துட்டோம். ஜாதக கட்டம்லாம் சரியா இருந்துச்சு. 4, 5 ஜோதிடர்கள் சொன்னாங்க. எல்லாம் சேர்ந்து நாங்க திருமணம் முடிச்சு வச்சோம். ஆனா அந்த குழந்தைங்க 2 பேரும் கீரியும் பாம்பாட்டு இருக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய பிணக்கு. விவாகரத்து மட்டும் போச்சு. விவாகரத்தை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசலாம். பொதுவாக 10 பொருத்தம் பார்க்கறதுல எந்த பிழையும் இல்லை. எந்த ஜோதிடரும் அந்த விதி அனுசரித்து தான் குறிச்சு தருவார். ஜாதக கட்டத்தில் இருந்து பலன் சொல்லக்குள்ளவும் நல்லதுதான் பார்க்குவோம். ஆனால் இன்றைய திருமணங்கள் வணிகமாக நடைபெறுகிறது. பையன் பெண்ணோட படிப்பு பார்க்குறோம். நம்மள அதை அறிவுறுத்துறோம், ஆலோசனை சொல்றோம். படிப்பு தகுதி பார்க்கணும், அவங்க வளர்ந்த சூழலை பார்க்கணும், எந்த சூழல்ல அவங்க வேலை செய்யறாங்கன்றது பார்க்கணும்னு எல்லாம் நான் கூட எல்லாத்துக்கும் நம்ம வரன வீடியோலையும் நான் போட்டிருக்கிறேன். பொதுவாக குழந்தைங்க அன்பாக நடக்கணும், பண்பாக இருக்கணும், காதலிக்க தெரியணும், நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவியை எப்படி மனம் கோணாம நடக்கணும், அவங்களுக்குன்னு ஆசாம் பாசம் இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம ஒரு குடும்பத்துக்கு போயிட்டோம், அந்த குடும்பத்தோட கௌரவத்தை எப்படி காப்பாற்றணும், பண்பாடாக எப்படி நடக்கணும், நம்ம கணவன் மனைவிக்குள்ள எப்படி அந்தரங்கமாக இருக்கணும், அதே போல் நம்ம எந்த அளவுக்கு ஒளிவு மறைவில்லாமல் இருவரும் தங்களோட ஆசா பாசத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றத பேசணும். பொதுவாக இதெல்லாம் செய்யாதனால தான் மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் எல்லாரும் ஒரு வைத்தியம் பார்த்துக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. கலவி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உறவிலேயே நிறைய பேருக்கு பெரிய பெரிய சந்தேகங்கள்லாம் வருது. களவும் கற்றுமர அப்படின்னு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தவறான போக்கு நினைச்சுக்கிறாங்க. களவு அப்படின்னாக்கா நம்மளுக்கு காதல். களவும் கற்று அற, அதாவது கலவையும் கற்று அறனாக்கா தெளியணும். இது தெரியாம காதலை கசப்பாகவும் சமுதாயத்துக்கு வேண்டாத ஒரு உணர்வாகவும் பார்க்கறாங்க. ஆனால் தமிழ் மரபில் 2 வகை திருமணங்கள் தான். ஒன்று காதல் திருமணம், அடுத்தது பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம். இந்த காதல் திருமணத்துக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. அன்பின் ஐந்திணை அப்படின்னு அதுல தான் எழுதுறாங்க. மற்றது பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு வணிகமாவே வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு வணிகம் தான் நடக்கிறது. இப்போ வணிகத்தில் கண்டிப்பாக லாப நட்டங்கள் இருக்கும். நம்மளுக்கு லாபத்தோட நட்டமாவே நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். திருமணம் அப்படின்றது, இல்லறம் அப்படின்றது அன்பின் அடியொற்றி அன்பின் அடிப்படையில் எழும்பணும். காசு கணக்கு, அடுத்தது ஜாதி சமயம், இதெல்லாம் சேர்ந்து கட்டி எழுப்பக்கூடிய, சடங்காக புணரக்கூடிய சமுதாயத்தை, இளைய தலைமுறையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது நம்மளோட தவறு. காதலிக்க தெரியாதவர்கள் கண்டிப்பாக அடிச்சுக்குவாங்க, அன்பு பாராட்ட மாட்டாங்க, பிரிஞ்சு போகுவாங்க. இது தெரியாமல் சிலர் பொருத்தம் பார்க்கறது அப்படி பார்க்கணும், ஜாதக கட்டத்துல இப்படி இருக்குது அப்படின்னு பேசலாம். ஆனால் குழந்தை வளர்ப்பு முறையில் அடிப்படையில் கோளாறு இருக்குது. காதலிக்க சொல்லணும். காதல்னாவே கெட்ட வார்த்தையா சொல்றாங்க. அந்தந்த பருவத்தில் அந்தந்த இது நடக்கணும், உணர்ச்சி வரணும். அப்பதான் ஆண்மையும் பெண்மையும் இணைந்து இல்லறம் நடக்கும். காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவுப்பட்டது இன்பம் அப்படின்னு ஔவையார் இடைக்காலத்துல பாடியிருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. சங்க காலத்திலையும் காதலுக்கு இலக்கணம். பாரதியார் சொல்றாரு, அதாவது நம்ம வீட்டுல நடந்தா, ஊர்ல நடந்தா, தெருவில் நடந்தா என்ன ஆகும், எல்லாத்தையும் அந்த காதலை வெட்டுறதுக்கு துணிஞ்சு போறாங்க. இதை பாரதியார் அப்பவே பாடிட்டார். அது மட்டுமல்ல, காதலின் புகழையும் பாடியிருக்கிறாரு. கேளுங்க. காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடருக்கு கவலை தீரும். காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதல் கலைகள் உண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்றாரு. அடுத்தது, நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பர். ஊடகத்தை வீட்டினுள்ளே கிணற்றோரத்தை ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாடகட்டி அதனை கொல்ல வழி செய்கின்றார். பாரினிலே காதல் என்னும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடரெய்தி கெடுகின்றார் என்றாரு. காதலை யார் வெறுக்கிறாங்களோ, ஒதுக்குறாங்களோ அவங்கள மூடர்னே சொல்றாரு. கண்டிப்பாக அவங்க மூடர்கள் தான், அறியாமை என்னும் இருளில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் தான். காதலுக்கு
காதலுக்கு இடம் தராத சமுதாயம் காட்டுமிராணி சமுதாயம். உங்க குழந்தைங்களுக்கு காதலை பத்தி முதல்ல சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க. அப்பதான் அவங்க நல்ல இல்லறம் நடத்துவாங்க. நன்றி, வணக்கம்.